வணக்கம் 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 நண்பர்களே. நான் உங்கள் பி2டி. நம்ம சேனலில் இந்த அச்சீவ்மெண்ட் எமோட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாரி போட்டுட்ருக்கோம் கண்டினியூஸாக. நீங்கள் யாரும் பார்க்கலீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இருக்கும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே இந்த வீடியோவில் 8000 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டிப்ஸை நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக நம்ம 8000 பாயிண்டில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டாஸ்க்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம், ஒரே டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும், சில டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் 2-3 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது ஈஸியாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நடுவில் நிறையா டாஸ்க்லாம் ஈஸியானதாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன் கைஸ். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் ஐ எம் ஃபுல் ஆஃப் கேரக்டர்ஸோட டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம கேரக்டர் வச்சுருக்கணும். அதாவது இந்த டாஸ்க்கை பொறுத்த அளவுக்கு நம்ம எந்த ஒரு கேம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது எந்த அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம கேம் பிளேக்கு யூஸ் பண்ணுற கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணேன். என்கிட்ட கேரக்டர்ஸ் இல்லை, அதனால் என்னோடய ஸ்டோரில் போய்ட்டு ப்ரெசட்டில் போய்ட்டு இதுமாரி கேரக்டர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் டைமண்ட் இருந்துச்சு, இப்போ கோல்டு காயினுக்கு மாற்றிருக்காங்க. அதனால் மொத்தமாக 25 கேரக்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு 170 பாயிண்ட்டு கிடைக்கும். இது கொஞ்சம் சிம்பிளான டாஸ்க்னே சொல்லலாம். இது மோஸ்ட்லி எல்லோரும் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டாஸ்கில் ஆல்மோஸ்ட் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் மொத்தம் 170 பாயிண்ட் இருக்குது கைஸ். இதுக்கு நம்ம எந்த ஒரு கேம் ப்ளே பண்ணவும் தேவையில்ல. இதேமாரி காயின் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் 25 கேரக்டர் நான் வாங்கியிருக்கேன். அதனால் நான் இதுலேருந்து 170 பாயிண்ட் எடுத்தேன் கைஸ். டாஸ்க் ஒன்று முடிச்சாச்சு. வாங்க டாஸ்க் 2 பார்ப்போம். இந்த டாஸ்க்கு பேர் பெட் விட்டு போயா அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கும் நம்ம முன்னாடி பார்த்த மாரி தான். அது கேரக்டர் வாங்கணும். இதுக்கு நம்ம பெட்டு வாங்கணும். நம்ம பெட்டு வாங்கினா நம்மளுக்கு 170 பாயிண்ட் அதேமாரி கிடைக்கும். அதேமாரி இதுவும் அதேமாரி தான். ஸ்டோரில் போய்ட்டு ப்ரெசப்பில் போய்ட்டு பெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பெட்ஸ் நிறையா இருக்கும். அந்த பெட்ஸாக நம்ம வாங்கணும். மொத்தம் இதுவும் ஆல்மோஸ்ட் 25 பெட்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு 170 பாயிண்ட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் சிம்பிளான டாஸ்க்லாம். இதுக்கும் நம்ம எந்த ஒரு கேம் ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம பெட்டு ஸ்கில்லாக வச்சுக்கோம்ல, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பெட்ஸ்லாம் வாங்குவோம். அப்படி நம்ம அந்த பெட்ஸ்லாம் வாங்குறது மூலயமா நம்மளுக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன் டைஸ். இப்படி ஒரு டாஸ்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு வந்திருக்கும் பாருங்கள். கீழே அச்சீவ்மெண்ட் ஆட்டு நான் பாருங்கள். அவ்வளோதான் நைஸ். இதோட நம்ம 340 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க 3ஆவது டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் சிஎஸ் வெட்ரான் அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்குங்க நம்ம என்ன பண்ணோம்னா, சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் விளையாண்டாலே போதும். அதாவது நம்ம சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் விளையாண்டாலே போதும். அதில் நம்ம கில் பண்ணணும், பூய் அடிக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜஸ்ட் சிஎஸ் மேட்ச் ப்ளே பண்ணுறது மூலியமாகவே இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம் கைஸ். ஆனால் சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் விளாடணும். இதில் ஒரு 170 பாயிண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், மொத்தம் நம்ம 100 டைம் விளாண்டா 170 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். இதோட நம்ம 3ஆவது டாஸ்க் முடிச்சாச்சு. 4ஆவது டாஸ்க் பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் ஸ்டார்ட் சேசர் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, போன வாட்டி இந்த போன டாஸ்க் சிஎஸ் மேட்ச் விளாடணும்னு சொன்னோம்ல, அதேமாரி சிஎஸ் ரேங்க் மேட்ச்சில் நம்ம பூய் அடிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு சிஎஸ் மேட்ச் விளாடப்போலாம் நம்ம அதிகமாக பூய் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரமாக பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். அதனால் மோஸ்ட்லி இந்த சிஎஸ் மேட்ச்லாம் விளாட்றப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் டீம்மேட்டோட போவேன். ஏன்னா அப்போலாம் டீம்மேட் கோஆர்டினேஷன் இருக்கப்போ தான் நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெயின் ஃபோக்கஸாக வச்சு நம்ம ப்ளே பண்ண முடியும். அப்போ தான் நம்ம பூயாக உடைக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன் கைஸ். இதுலேயும் ஒரு 170 பாயிண்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எத்தனை பூய் அடிக்கிறத பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 100 பூய் அடிக்கணும் சிஎஸ் மேட்ச்சில். ஓகே கைஸ், 4 டாஸ்க் முடிஞ்சிச்சு. அந்த டாஸ்க் பார்க்கலாம் வாங்க. இந்த டாஸ்க் பிஆர் வெட்ரான் அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம அப்படி தான் போன டாஸ்க்கு முந்தின டாஸ்க் சிஎஸ் மேட்ச் ப்ளே பண்ணணும்னு பார்த்தோம். இதில் பிஆர் ரேங்க்டு மேட்ச் விளாடணும். நம்ம இதுலேயும் கில் பண்ணணும், போய் அடிக்கணுங்கிறாங்க கிடையாது. ஜஸ்ட் ப்ளே பண்ணாலே போதும். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டோம். அதாவது ஒரு பிஆர் மேட்ச் போட்டது மூலயமா நம்ம என்னென்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் கேம் ப்ளே பண்ணுவேன். அப்படி பண்ணி தான் நான் அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ்மெண்ட் அமௌண்ட் எடுத்தேன் கைஸ். அதுக்காக தான் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் 170 பாயிண்ட் இருக்குது. இதோட நம்ம 5 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அவங்க 6ஆவது டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் பூயா ப்ரோ.
அதேமாதிரி தான் கைஸ். இப்போ வந்து சிஎஸ் மேட்ச்சில் ப்ளே பண்ணியும் ஒரு டாஸ்க் இருக்குது, பூய் அடிக்கணும் ஒரு டாஸ்க் இருக்குல்ல. அதேமாரி பிஆர் ரேங்க்லேயும் சரி ப்ளே பண்ண ஒரு டாஸ்க்கு, பூய் அடிக்கணுங்கிற டாஸ்க்கு. இது வந்து பிஆர் ரேங்க்டு மேட்ச்சில் நம்ம பூய் அடிக்கணும். எந்தெந்த மேட்ச்சில் நம்ம ப்ளே பண்ணுறோமோ அந்தந்த மேட்ச்சில் என்னென்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது இருந்துட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து போயிட்டு எல்லா மேட்ச்சும் பூய் அடிப்பேன். அப்படி அடித்து தான் நான் இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா இதுலேயே ஒரு 120 பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து பூய் அடிக்கிற மூலயமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், மொத்தம் 30 டைம் பூய் அடிக்கணும். இதோட 6 டாஸ்க் முடிச்சிருச்சு டைஸ். வாங்க 7 டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து கனெக்ட் வேர்ல்டு ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக வச்சுருக்கணும் கைஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணேன்னா, இதேமாரி மேட்ச்லாம் விளாட்றப்போ சைடில் இருக்குது தெரியுமா, அன்வான்டெட்லாம் வருவாங்களே, அவங்கள்ட்டலாம் வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் பாக்ஸ் கொடுத்து வச்சுப்பேன். அப்படி கொடுக்கறது மூலயமா என்னடா யூஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நான் வந்து இப்படி தான் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணேன். நம்ம இன்விடேஷன் ஃப்ரெண்ட் அண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறப்போ அவங்க அக்செப்ட் பண்ணாலும் பண்ணது தான், அக்செப்ட் பண்ணாமல் போனாலும் ஆனது தான். ஆனால் சில பேர் அக்செப்ட் பண்ணால் நம்மளுக்கு தான் ப்ளஸ்ஸு. அதுக்காக தான் இதுமாரி வந்து கேம் ப்ளே பண்ணுறப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு நான் போய் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருவேன் கைஸ். ஏன்னா இதுலேயே ஒரு 120 பாயிண்ட் இருக்குது. நம்மளுக்கு ஒரு 20 பாயிண்ட்டும் நம்ம பண்ண ப்ளஸ் தான். அதுக்காக சொல்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள் 200 ஃப்ரெண்ட்ஸ் வேணும் மொத்தம். இதோட நம்ம 7 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே வாங்க 8ஆவது டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து ஃபிட்டஸ்ட் சர்வைவர் அப்படின்ற டாஸ்க்கு. இதில் வந்து நம்ம வந்து பிஆரில் ஹீரோயிக் ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணால் நம்மளுக்கு 120 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். அதாவது இப்போ ஒரு சீசன் வந்திருக்குன்னா அந்த சீசனில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கேம் ப்ளே பண்ணி அந்த சீசனுக்கு ஹீரோயிக் போக முடியுமோ, அட்லீஸ்ட் மாஸ்டர் போக முடியுமோ, நான் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அச்சீவ்மெண்ட்டை அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் மஸ்ட்டுங்கிறத நான் பார்த்தேன். அதனால் நான் வந்து எப்போதும் ஸ்குவாடு மோஸ்ட்லி தான் போவேன். ஸ்குவாடு போவேன், டிஓ போவேன், சோலோவும் போவேன். இல்லை மோஸ்ட்லி ஸ்குவாடு தான். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம பூய் அடிக்க முடியும். அதுக்காக நான் சொல்கிறேன் கைஸ். இதில் மொத்தம் 170 பாயிண்ட் இருக்குது. மொத்தம் நம்ம 10 டைம்ஸ் நம்ம ஹீரோய்க்கு ரீச் பண்ணால் நம்மளுக்கு வந்து 170 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். இது வந்து பிஆர் ரேங்க்டு மேட்ச்சில் தான் வந்து ரேங்க்டு மோடில் தான் மேக்ஸிமம் ஹீரோய் கிடைக்க முடியும். அதனால தான் டாஸ்க்கு இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சீசன்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்களோ அப்போ கேமுக்குள்ளே வந்து செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஹீரோய் கிடச்சி வச்சுப்பேன். அதனால் எனக்கு 120 பாயிண்ட் கிடச்சிது கைஸ். எப்போ தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இங்கே பாருங்கள் 120 பாயிண்ட் இருக்குது. இதோட 8 டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். வாங்க 9th டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து ஸ்டார் டாமினேட்டர் அப்படிங்கிற டாஸ்க்கு. இப்போ ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து பிஆரில் ஹீரோ கிடைக்கணும்னு பார்த்தோம். இது வந்து சிஎஸில் ஹீரோ கிடைக்கணும். சிஎஸில் ஹீரோய்க்கு ரீச் பண்ணால் நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் மோடு தான் டிஃப்ரென்ஸ். அது வந்து போல வந்து பிஆர், இப்போ வந்து சிஎஸ் இப்போ தான் சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுலேயே ஒரு 120 பாயிண்ட் இருக்குது. இதேமாரி சீசன் சேஞ்ச் பண்ணுறப்பலாம் நான் வந்து ஹீரோ கிடச்சிப்பேன் கைஸ். அதனால் நான் 120 பாயிண்ட் எடுத்தேன். இதோட நம்ம வந்து 9 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க 10th டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து மாஸ்டர் என்ட்ரி அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சிஎஸ் மோடில் வந்து சிஎஸ் ரேங்கட் மோடில் வந்து நம்ம மாஸ்டர் ரீச் போகணும். நம்ம வந்து சிஎஸ் ரேங்கட் மோடில் மாஸ்டர் ரீச் போனால் நமக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இருந்தாலும் நான் வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி நீங்கள் வந்து மாஸ்டர் ரீச் பண்ணாலுமே அது வந்து ஹீரோக்கு டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும், பூயா இருக்கிற டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகும். அதேமாரி ஒரு மேட்ச்சும் என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எப்போதும் கேம் ப்ளே பண்ணுவேன் கைஸ். நான் வந்து 5 வாட்டி மாஸ்டர் ரீச் பண்ணால் நமக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும். நான் அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணேன். செக் பண்ணி பாருங்கள் ரைஸ். இது ஒரு 120 பாயிண்ட் இருக்குது. சீசன் மாற நான் வந்து நான் எந்த அளவுக்கு கேம் ப்ளே பண்ணி ஹீரோய்க்கு மாஸ்டர் போக முடியுமோ அந்தளவுக்கு நான் போயிடுவேன். அதனால் கிடச்சிது ரைஸ். இதோட நான் வந்து 10 டாஸ்க்கு பார்த்தாச்சு. வாங்க 11 டாஸ்க்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிடன் டாஸ்க். இந்த டாஸ்க்கு பேர் வந்து சர்ப்ரைஸ் கபோமுங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை நம்ம என்ன பண்ணோம்னா, லேண்ட்மைன் மூலயமா நம்ம வந்து எனிமையை கில் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். 2 ஒன்று தான். அதேமாரி நம்ம பண்ணால் நம்மளுக்கு வந்து 100 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். இந்த டாஸ்க்லாம் வந்து ஈஸ்டர் எக் அப்படிங்கிற ஒரு நேமில் வரும். ஏன்னா வந்து ஈஸ்டர் எக்னால் ஹிட்டனில் இருக்கும். ஆனால் என்ன டாஸ்க்குங்கிறது தெரியாது. நம்ம கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த டாஸ்க்கோட நம்மளுக்கு நேமும் தெரியும். அதுமாரி தான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மைன் எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டிட்ட போயிட்டு வச்சுட்டேன். அது எலிமினேட் ஆகிடுச்சு. அதுவும் நமக்கு ஒரு கரெக்டில் தான் வரும். நீங்கள் பாருங்கள், பேக் டு போகலாம், லாபி போனால் அச்சீவ்மெண்ட் அதை தானே வந்து சர்ப்ரைஸ் கபம் அப்படிங்கிற முடிச்சுட்டு பார்த்தீங்களா. இதில் ஒரு 100 பாயிண்ட் கைஸ். செக் பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து கிஃப்ட் ஃப்ரம் எவோ அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு வந்து ஈஸ்டர் எக்கு தான் டாஸ்க்லாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா,
அந்த ஏர் ட்ராப் ஒன்று வரும்ல, அந்த ஏர் ட்ராப் மூலயமா நம்ம எலிமினேட் ஆகணும். அப்படி பண்ணால் நம்மளுக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். அதாவது மின்னல் உள்ள ஏர் ட்ராப்லாம் இருந்தால் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் போய் நம்மளுக்கு வந்து எலிமினேட் ஆகும். ஆனால் இப்போ உள்ள ஏர் ட்ராப்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஹெல்த் போக மாட்டுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய லைஃப்பை டேமேஜ் பண்ணிட்டேன். அதாவது ஹெல்த்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு நான் போயிட்டு கில் பண்ணால் நம்மளுக்கு அந்த சம்மன் ட்ராப் வந்து இந்த டீலோட ஸ்பீடு அதிகமாகும். அதனால் ஒரு எனிமையை கில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ஏர் ட்ராப் வந்து எக்யூப்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு நான் தூக்கி போட்டுட்டு அது கீழே ஒரு டயத்தில் கீழே போய் நின்னா நம்ம அது மேலே நான் தலையில் விழுந்து நம்ம வெயிட் ஆகிடும் ஐஸ். எப்படி போனால் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், பேக் டு நான் லாபி வந்தால் கிஃப்ட் மேவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அட்மிட்டட் பை ஏர் ட்ராப் ஒன்ஸ் நோ பாயிண்ட் அப்படின்றது இதுதான் கைஸ். நம்ம 12 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வாங்க இவ்வளோ ஒரு டாஸ்க்கில் பார்க்கலாம். இந்த டாஸ்க்கில் நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு வந்து ஸ்கைலர் கேரக்டர் மஸ்ட்டு. ஏன்னா வந்து ஒரே டைமில் மல்டிபிள் க்ளோவர்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுதான் ஸ்கைலர் கேரக்டர் நான் வச்சுக்கிட்டேன். ஸ்கைலர் கேரக்டரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நான் என்ன பண்ணேன்னா ஒரே டைமில் 6 க்ரோல் போட்டு பக்கத்தில் உள்ள எனிமியை வந்து 3 செகண்ட்ஸில் நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்படி போனால் நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் பாட்லாம் சுட்டுட்ருக்கேன்னா என்கிட்ட 3 க்ரோல் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் இதுமாரி பாட்லாம் அடிக்க எனக்கு வந்து க்ளோவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நான் இன்க்ரீஸ் ஆச்சு டைஸ். நீங்கள் பாருங்கள், அது ஒரு பாட் இருக்குது. அதை போயிட்டு நான் வந்து ஒரு 6 க்ளோவர்ஸ் போட்டுட்டு தென் அது உடனே நான் ஸ்கேலர் கேரக்டர் யூஸ் பண்ணி க்ளோவர் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு 3 செகண்ட்ஸ்க்குள்ள நான் வந்து எதுவுமே கிளிக் பண்ணிட்டேன். அப்படி பண்ணனால எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு கைஸ். ஒன்ஸ் அகேன் பாருங்கள், ஒரு எனிமி இருக்குது. அது பக்கத்தில் போய்ட்டு நான் வந்து 6 க்ளோவர் போட்டுட்டு ஸ்கேலர் கேரக்டர் யூஸ் பண்ணி க்ளோவர் டெஸ்ட்ராய் பண்ணேன். அதுக்கு நான் வந்து என்னை கில் பண்ணிட்டேன். அப்படி பண்ணனால தான் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடச்சிது கைஸ். இது ஒரு ஹிட் அண்ட் டாஸ்க்லாம் செக் பண்ணி பாருவேன். இதோட நம்ம 13 டாஸ்க்கு பார்த்தாச்சு. ஓகே வாங்க நெக்ஸ்ட் டாஸ்க்கு பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து லோ ஸ்டாட்டிக் கிளச் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஹெச்பி 10 கீழே இருக்கிறப்போ நம்ம ஒரு எனிமிட்ட போயிட்டு ஃப்ளோர் போட்டுட்டு 2 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த எனிமையை நம்ம கில் பண்ணால் நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணால் அதை பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நான் என்னோடய ஹெச்பியை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன், லோ பண்ணிக்கிறேன். இன்னமும் லோ ஆகலை. அதனால் ஒரு ஃப்ரீஸ் பாம்பு போட்டு நான் வந்து லோ பண்ணிக்கிட்டு லைஃப் வந்து 10 கீழே இருக்கவே நான் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 2 தான் இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஓடிட்டேன். இவ்வளோ அங்கே ஒரு எனிமையை ஒருத்தன் வந்துட்டார். நான் பார்த்துட்டேன், சரி அடிக்கலான்னு பார்த்தா இது ஒரு வாட் மேட்ச் தான் கிடையாது. பார்த்தா அது பிளேயரு ஆஃப்லைன் பிளான் பண்ணார் நம்மள்கிட்டே. அதனால் அவரை போட்டுட்டு மோல் போட்டு அடிச்சிட்ட பாருங்க 2 செகண்ட்ஸில். இப்போ தான் அந்த டாஸ்க் கைஸ். இது ஒரு ஹிட் அண்ட் டாஸ்க் தான். இன்னொரு பாயிண்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வந்து 14 டாஸ்க் பார்த்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இது ஜஸ்டிஸ் ஃபார் மேவோ அப்படி ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து டிஓவாக போகணும். டிஓவாக போயிட்டு சிஎஸ் கிடையாது, பிஆர் மேட்ச் விளாடணும். பிஆர் மேட்ச் விளாட்றப்போ நம்ம இறங்குற இடத்துக்கு நம்மளை வந்து நம்ம எலிமினேட் பண்ணாலும் சரி, இல்லை எனிமே பக்கத்தில் போய் எனிமே நம்மளை எலிமினேட் பண்ணாலும் சரி, நம்ம எலிமினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் மூலயமா நம்மளை ரிவ்யூ பண்ண வச்சு நம்ம கையில் G8 இருக்கும்ல, ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நம்ம இறங்கினதுக்கப்புறம் நம்ம கையில் G18 கன் மட்டும்தான் இருக்கும். அந்த G18 கன்னால் நம்ம வந்து ஒரு எனிமே கில் பண்ணுவோம். அப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து நோட் பாயிண்ட் கிடைக்கிது. ஐஸுங்க பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்க அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் நான் பண்ணேன். நான் கீழே இறங்கி G18 ஒரு கிக்கின் எலிமினேட் பண்ணிட்டேன். பேக் போனால் லாபிக்கு போனால் எனக்கு நோட் பாயிண்ட்ஸ் காய்ச்சிட்டு இங்கே பாரு ரைஸ் அச்சீவ்மெண்ட் அட்டேன் அவர்லாம் ரைஸ் இப்போலாம் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இது ஒரு ஹிடன் டாஸ்க் தான். இதில் ஒரு நோட் பாயிண்ட் இருக்குது, செக் பண்ணி பாரு ரைஸ். இதோட நம்ம வந்து 15 டாஸ்க் பார்த்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து ஹைட் அண்ட் ஸ்னேக் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஹோம்காங் கேரக்டர் நம்ம 3 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் மேட்ச் ஒர்க்காகும். நான் வந்து நார்மல் பிஆர் மேட்ச் தான் போட்டேன். டிஓவாக போனேன். ஏன்னா வந்து பாட்ஸ் எங்கே இருக்குங்கிறது டீமெட்டு மூலயமா நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டேன். இவங்க பாருங்க ஒரு டைம் போட்டுட்டேன், இப்போ 2 டைம் போட்டுட்டேன், இப்போ 3 டைம் போட்டுருவோம் பாருங்க. இதேமாரி 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம 3 தாட்டியும் ஹூங்காங் யூஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து பேக் டு பேக் கில் அடித்தா மட்டும்தான் இந்த ஹூங்காங் கேரக்டர் வரும். இப்படி தான் இது மோஸ்ட்லி கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் தான் நைஸ். நான் எப்படி தான் கம்ப்ளீட் பண்ண நீங்கள் பார்த்தீங்க, செக் பண்ணி பாருங்கள். பேக் டு லாபி போனால் எனக்கு வந்து ஹைட் அண்ட் ஸ்னீக்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா, அவ்வளோதான் நைஸ். இதுலேயும் ஒரு ஹிடன் டாஸ்க் தான். இது ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் 14 டாஸ்க் முடிச்சிருந்துச்சு. வாங்க நெக்ஸ்ட் டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க் வந்து ஃபைட்டு லாஸ்ட் பிரீட்டுங்கிற டாஸ்க்கு. இதுக்கு நம்ம வந்து கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் போட்டுக்கணும். மோஸ்ட்லி டீமாக போங்க. ஏன்னா டீமாக போனால் நம்ம வந்து இந்த டாஸ்க்கை பொறுத்தல எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபைனல் ரவுண்டில், அதாவது நம்மளும் 3 மேட்ச் ஜெயிச்சு இனிமே 3 மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் 7th ரவுண்டில் நம்ம வந்து ஹெய்ஸ் அடிக்கணும்.
அப்படி ஹேஸ் ஆச்சா நம்மளுக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து நார்மலாக மேட்ச் போட்டுட்டேன். டீம்மேட்ஸ் யாரும் நான் கூப்பிட்டப்போ அவைலபிளாக இல்லை. அதே சொல்லிட்டு நான் 2 பேர் எல்லாம் போனேன். எங்கள் ஃபாதர் டீம்மேட்லேயே வந்து இன்னொரு ஆள் வந்து கில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் டீம்மேட்டை சொல்லி அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அவ்வளோ எனிமி கில் பண்ணிட போகிறார், நான் ஹெய்ஸ் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவர் வந்து மற்ற ஐடென்டிஃபை தெரியாத எனிமியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எனிமே அடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டாரு. அந்த டைம் தான் நான் கேப் யூஸ் பண்ணி நான் வந்து எனிமே எல்லாரும் கில் பண்ணிட்டேன். 4th ரவுண்ட்லேயே ஹெய்ஸ் அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் என் டீம்மேட்டை போயிட்டு நான் பின்னாடி விட்டு அடிச்சிடுவேன். இதே மாதிரி தான் கைஸ். சிஎஸ் மேட்ச்சில் வந்து நம்ம 7th ரவுண்டில் ஹெய்ஸ் அடித்தா நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும். நான் பேக் டு லாபி போனால் ஃபைட்டு லாஸ்ட் மீட்டிங்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் அட்டன் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். இதில் ஒரு ஹைட் அண்ட் டாஸ்க்கு 2 பாயிண்ட் இருக்குது. இதோட நம்ம வந்து 17 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிச்சு. செக் பண்ணி பாருங்கள். இது பேர் டையிங் மிஷன் அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மேட்ச் விளையாடிட்டு இருக்கப்போ நம்ம இதுக்கு வந்து டிஏவாக போடணும் கைஸ். ஏன்னா வந்து இப்போது நம்ம ரிவ்யூவர் பாயிண்ட் இருக்குல்ல, ரிவ்யூவர் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுறப்போ நம்ம ஆஃபில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், டீம்மேட்டு என்மேட் ஆகும். அதனால் என்னோடய டீம்மேட்டை போயிட்டு நான் என்ன பண்ணேன் சொல்லிட்டு ப்ரோ என்மேட் ஆகிட்டேங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவர் வந்து மேலே கீழே வச்சு என்மேட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் இதேமாரி ரிவ்யூ பாயிண்ட் 2 வச்சு அங்கே போய் ரிவ்யூ பண்ணிட்டேன். ரிவ்யூ பண்ணுறப்போ என் லைஃப் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நாக்கில் ஆகும்னா நம்ம டக்குன்னு டேமேஜ் ஒசூர் போனால் நம்ம நாக்க முடியும். அதனால் டேமேஜ் பண்ணிவிட்டு இல்லை கையில் லான்ச்சர் இருந்துச்சு, லான்ச்சர் எடுத்துட்டேன். இதேமாரி எனிமி நம்ம ரிவ்யூ பண்ணுறப்போ எனிமி அடிச்சிருந்தாங்கன்னா கில் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த ரிவ்யூ லெவலில் வந்து அப்படி பாஸ் ஆகிடும். நம்ம மறுபடியும் ஃபஸ்ட் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் கையில் லான்ச்சர் இருக்குது, இவ்வளோ ஹெல்த்து கம்மியாக இருக்குது. என் டீம்மேட் ரிவ்யூ ஆக போகிறாரு. அந்த டைம் பார்த்து நான் லான்ச்சரை போட்டு நான் நாக் ஆகிட்டேன். பார்த்தீங்களா, நான் நாக் ஆகிறப்ப என்னோட டீம்மேட் ரிவ்யூ ஆகிட்டார் மேலே. பார்த்தீங்களா, அவ்வளோதான் கைஸ். இப்போ தான் நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணேன். நான் வெளில போய்ட்டு உள்ளே போனால் எனக்கு 100 பாயிண்ட்ஸ் எடிட்டு. இதோட 12 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு பாக்ஸர் ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க் நம்ம என்ன பண்ணோம்னா, இது மோஸ்ட்லி கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து நம்ம வந்து சிஎஸ் மேட்ச்சில் சிஎஸ் மோடில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம ஃபிஸ்ட்டு மூலிமா ஹைஸ் அடிக்கணும். அப்படி போனால் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நான் வந்து என் ஐடியில் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்னா எதுவும் சொல்லுவேன். ஏன்னா வந்து என் டீம்மேட்ஸ் வந்து அந்தளவுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டுறாங்க வர. ஸோ அதனால தான் வந்து டீம்மேட்ஸ் எல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் மற்ற டீம்மேட்ஸ் வந்து ஹீல் பண்ணிடுறாங்க. அதனால தான் கைஸ். இங்கே பாருங்கள், நான் எப்படி தான் ஹீல் பண்ணேன். இது வந்து கயாக்கேட்டு மஸ்ட்டு. நான் அப்படியே அச்சீவ் தான் போனேன். பேக் டு லாபி போனால் எனக்கு அச்சீவ்மெண்ட் அட்டன் வந்துடுச்சு கைஸ். இதில் 100 பாயிண்ட் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வந்து 19 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து கிரிம்சம் டூயிட் அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்லாம் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ஹிட்டு டாஸ்க்குன்னு சொல்லுவோம். கொஞ்சம்லாம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து இந்த டாஸ்க் நம்ம என்ன பண்ணோம்னா, ஓரியன் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரை அந்த ஸ்கில் கேரக்டரை யூஸ் பண்ணி அட் டைமில் ஒரே டைமில் 2 பேர் நம்ம கில் பண்ணணும். அப்படி பண்ணால் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். நான் என்ன பண்ணணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த பாட் இருக்குது. இந்த பாட்டை வந்து நான் ரோல் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு லைஃப் அதை ரெக்கார்ட் நிலமாக டேமேஜ் பண்ணாங்க. அப்புறம் ஒரு நான் லிமிட் என்னோடய ஓரியனை கொண்டு கில் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், வெளில பொண்ணாச்சும் நான் வந்துட்டு பார்த்தீங்களா. இதில் ஒரு 100 பாயிண்ட் இருக்குது எனக்கு. நான் எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணேன் கைஸ். இது ஒரு ரிட்டன் டாஸ்க்காக செக் பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வந்து 20 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபீல் மை பீட் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு நம்ம வந்து டிமிட்ரி கேரக்டர் மஸ்ட்டு. அது இல்லாமல் நம்ம வந்து ஸ்குவாடாக போகணும். டியோவா அதில் போகாலும் ஸ்குவாடாக போகணும். ஏன்னா வந்து நம்ம ஒரே டிமிட்ரி கேரக்டரில் எல்லோரும் ரிவ்யூ ஆகும். நம்மளும் இன்க்ளூடிங் நம்மளும் அப்படி பண்ணால் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க. சின்ன பாருங்கள், நான் டிபியூட்டி கொடுத்து எல்லாருமே கையில் ஒரு கிரைனேட்டை கொடுத்து நாக் ஆகிட்டாங்க. அப்புறமேட்டு என்னோட டிபியூட்டியில் எல்லாரும் அடிச்சிட்டாங்க. இப்படி தான் நைஸில் கம்ப்ளீட் பண்ணேன். இது வந்து டீம்மேட் கோஆர்டினேஷன் முக்கியம். இதில் ஒரு 100 பாயிண்ட் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இதோட நம்ம வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சு 21 டாஸ்க்கு. நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் மை வே அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து பிளேயர்ஸை எலிமினேட் பண்ணால் மட்டுமே போதும். நம்ம வந்து ஹெட்ஷாட் அடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு. இதில் வந்து நம்ம பிளேயர்ஸை எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹெட்ஷாட் அடிக்கணும், 1 டப் தான் அடிக்கணும், மற்ற இந்த கடலில் அடிக்கணும் அந்த கடலாக அடிக்கணும்லாம் கணக்கு கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபிஸ்ட்டு மூலியமாக அடித்தாலும் சரி, கிரேனேட் மூலியமாக அடித்தாலும் சரி, ஜஸ்ட் நம்ம வந்து பிளேயர்ஸை எலிமினேட் பண்ணால் மட்டுமே போதும். இது ஒரு 170 பாயிண்ட் இருக்குது ரைஸ். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அவுட் ஆஃப் மை வேங்கிற டாஸ்க் மட்டும் மோஸ்ட்லி 2 டைம்ஸ் அதாவது பிரிச்சிருப்பாங்க. இந்த டாஸ்க் வந்து இன்னும் நான் காட்டுறேன் பாருங்க, 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க.
ஒன்று ஃபஸ்ட் நம்ம வந்து 107 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்கும். இப்போ பாருங்கள் என் மேட் 800 பிளேயர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு 107 பாயிண்ட் கிடைக்கும். இதோட 22 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதேமாரி பிளேயர் செலிப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 450 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ் ஒரே டைமில். ஏன்னா வந்து இது வந்து பேஷ் 2 அந்த லெவல் சொல்லிட்டாங்களே, அதுமாரி இது வந்து லெவல் 2. இதுக்கு நம்ம வந்து 6000 பிளேயர்ஸை நம்ம ஹெல்மெட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 450 பாயிண்ட்டு கிடைக்கும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அதிகமாக கேம் ப்ளே பண்ணால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். நான் எதுக்கு அதிகமாக கேம் ப்ளே பண்ணால் சொன்னால் கேம் ப்ளே எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பிளேஸ் ஹெல்மெட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன்ஸ் வரும். அதுக்காக தான் கைஸ் நான் அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணால் நான் அதிகமாக கேம் ப்ளே பண்ணி தான் எடுத்தேன். அதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். இதில் வந்து மொத்தம் 450 பாயிண்ட் கைஸ் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பெலிவரட் ஹார்ட் அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம டீம்மேட்ஸை ரிவ்யூ பண்ணாலே போதும், மற்றபடி நம்ம எதுவும் மோஸ்ட்லி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து நம்ம டீம்மேட்ஸை ரிவ்யூ பண்ணாலே போதும். எத்தினா சம்டைம்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, அத்தின் டைம் நம்ம பிளேயர்ஸ் டீம்மேட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணால் நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். இது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா வந்து சிஎஸ்லேயும் சரி பிஆர்லேயும் சரி எந்த மோட்லனா நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் ஜஸ்ட்டு சிஎஸும் பிஆர் அந்த மோடில் தான் மோஸ்ட்லி இந்த அச்சுமோட் எதாவது ஒர்க் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன் கைஸ். நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும், நம்ம டீம்மேட்ஸை ரிவ்யூ பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும். 100 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இது டாஸ்க்கு பேர் AI ஃபார் an eye அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா பழி வாங்கணும். அதாவது போன டைம் எந்த ஒரு எனிமி வந்து என்னை அடிச்சுட்டான், அவனை வந்து நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் அடிச்ச வரத்துக்கு நம்மளுக்கு வந்து அவெஞ்சர் வந்து பார்த்தீங்களா இதேமாரி வரணும், இதேமாரி எம்ப்ளம் வரணும் மஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இவன் வந்து என்னை எலிமினேட் பண்ணிட்டான், நான் ஒரு அடிச்சதுனால எனக்கு அவெஞ்சர்னு ஒரு எம்ப்ளம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதேமாரி நம்ம திண்டாரே ஹைலைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 10 டைம் நம்மளுக்கு கிடைக்கும், பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள் இப்போயும் வந்திருக்கும் பாருங்கள், அவெஞ்சர் வந்து தான். இதுமாரி நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து ரிவெஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். மொத்தம் இது வந்து நார்மல் பிஆர்லேயும் சரி சிஎஸ்ஐ சர்வருக்காகவும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வாங்க டீப் பாக்கெட்ஸ் ஒரு டாஸ்க்கு பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து டீப் பாக்கெட்ஸ். இது நம்ம என்ன பண்ணுவோம், அதுமாதிரி சிஎஸ் மோடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்களே, அந்த ரெக்வஸ்ட்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும். அதாவது ஒரு மேட்ச் வந்து 2 டைம்ஸ் போனால் நம்ம வந்து இந்த மாதிரி டெலிவிஷன் ஸ்டாண்டுக்கு ஒரு எம்ப்ளம் மாரி வந்திருக்கா, இதேமாரி வரும். ஒரு மேட்ச்சில் 2 தாட்டி ஜெனரேஷன் ஹேண்ட் வரும். இதேமாரி நம்மளுக்கு 830 ஹைலைட் ஆச்சோ நிறைய தாட்டி ஹைலைட் ஆகணும். 830 ஆகும்னு பார்த்தீங்கன்னா 80 டைம்ஸ் ஹைலைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 170 பாயிண்ட் கிடைக்கும் கைஸ். இது மோஸ்ட்லி சிஎஸ் மோடில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனால் சிஎஸ் மோட் மேட்ச் போனீங்கன்னா இதுலேயும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் அதை கம்ப்ளீட் பண்ணேன். செக் பண்ணி பாருங்க கைஸ். இதோட நம்ம வந்து 26 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாங்க ரேம்பிங் ப்ரீஸிங் ஒரு டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். எந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பேக் டு பேக்ஸ் ஹெட்ஷாட்ஸ் அடிக்கணும். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹெட்ஷாட்டை ஒரு என்விக்கு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு அதே டைமில் இன்னொருத்தவங்களுக்கு ஹெட்ஷாட் அடிச்சிடணும். அப்படி பண்ணால் இதேமாரி எம்ப்ளம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுமாரி வரணும். இதேமாரி நம்மளுக்கு ஹைலைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்குவாங்க. அவங்க இன்னொரு பீப்புள் நான் தெளிவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒருத்தவங்க ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க ஹெட்ஷாட் அடிச்சிட்டேன். அந்த விதத்தை நீ ஹெட் ரைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளமே வந்திருக்கா. இந்த எம்ப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து கேம்ப்ளேயில் வந்து ஹைலைட் ஆகணும். அந்த எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிட்டோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். இல்லை மொத்தம் 120 பாயிண்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க இது ஹெட்ஷாட் ப்ரொடியூசிங் ஒரு டாஸ்க்கு. அதாவது இதுவுமே வந்து ஒரு ஹெட்ஷாட் அடிக்கிறோம் கைஸ். ஏன்னா வந்து நம்ம எத்தனை பிளேயர்ஸுக்கு நம்ம வந்து ஹெட்ஷாட்ஸ் அடிக்கிறோமோ நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு யூசேஜ் கொடுத்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஏன் சொல்கிறோன்னா இங்கே நான் வந்து ஹெட்ஷாட்ஸ் அடிக்கிறது மூலயமாவே நம்மளுக்கு வந்து 400 பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு சொல்ல கிடைக்கும். ஆனால் ஜஸ்ட் நம்ம அதிகமாக ஹெட்ஷாட்ஸ் அடிக்கணும். என்னடா நீ வந்து விளாண்ட கேம்ப்ளவே திருப்பி காட்டுற அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் எதுக்கு காட்டுறேன்னா இப்போ வந்து ஒரே மேட்ச்சில் என்னென்ன ரசம் இருக்குன்ற மாரி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சுட்டு கேம் ப்ளே பண்ணால் இந்த டாஸ்க்லாம் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் கைஸ். அதுக்காக தான் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இன்னொரு டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து டேக் டவுன் ப்ரோ அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு வந்து நம்ம வந்து சிஎஸ் மேட்ச்சில் வந்து ஒர்க் ஆகும். இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து ஒரே மேட்ச்சில் வந்து ட்ரிபிள் கில் டபுள் கில் அப்படின்றோம்ல, அதேமாரி டபுள் கில் போனால் நம்மளுக்கு வந்து ஒரு எம்எல் மாரி வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்குவாடே முடிச்சேன், எனக்கு வந்து டேக் டவுன் ப்ரோ குவாட்டா டேக் டவுன் இருக்கா, இதேமாரி ஹைலைட் ஆகிருக்கு. இது வந்து 2 பேரை கில் பண்ணாலும் வரும், 3 பேரை கில் பண்ணாலும் வரும். இதேமாரி 18 டைம்ஸ் நம்ம சிஎஸ் மோடில் நம்ம கில் பண்ண நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகுதோ நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ளஸ். இங்கே பாருங்கள் குவாட்ரா டேக் டவுன் வந்திருக்கா, இதேமாரி எம்ப்ளம்ஸ் வரணும்.
அப்படி வந்தால் நம்மளுக்கு வந்து 170 பாயிண்ட்டில் கிடைக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், மொத்தம் 300 டைம் செலக்ட் ஆச்சுன்னா 150 பாயிண்ட் ஓடணும், கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ். இது கொஞ்சம் கஷ்டம்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம வந்து பேச்சன் டிசியை பிரித்து அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பேராஷூட்டுன்னு சொல்லிட்டு சாரி கைஸ், இந்த ஏர்ட்ராப் இருக்குல்ல, டிஃபென்ஸ் ஏர்ட்ராப்பு, அதை நம்ம வந்து அன்லாக் பண்ணணும். 3 ஸ்டேஜும் நம்ம அன்லாக் பண்ணணும். இது வந்து மோஸ்ட்லி பிஆர் மேட்ச்சில் இருக்கும். 3 ஸ்டேஜும் நம்ம அன்லாக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 170 பாயிண்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்லாக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆல் ஸ்பெஷல் டிஃபென்ஸ் ஏர்ட்ராப். இதுவே டிஃபென்ஸ் ஏர்ட்ராஃப்க்காக நம்ம வந்து அன்லாக் பண்ண நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரெஷர் ஹண்டர் ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, பிஆர் மேட்ச்சில் வரப்போ இந்த ஆஸ்ட்ரோலாம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம அன்லாக் பண்ணணும். அப்படி அன்லாக் பண்ணால் நம்மளுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் 170 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கைஸ். இது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து பிஆர் மேட்ச்சில் தான் விளாட்றப்ப அதை வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த ஆஸ்ட்ரோலாங்கிறது சிஎஸ் மோடில் இருக்காது, ஒன்றில் பிஆர் மோடில் மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் இருப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைன் பண்ணி நம்ம வந்து அதுக்கு கீயும் கொடுப்பாங்க. சில டைம் வந்து அன்லாக் பண்ணுற மாரி இருக்கும். அப்படிலாம் நம்ம பண்ணி அன்லாக் பண்ணால் நமக்கு வந்து 170 பாயிண்ட்டு கிடைக்கும் ரைஸ். செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈஸி தான். இதோட நம்ம 38 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காயின் ஈடர்னு ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து பேட்டில் ராயல், அதாவது பிஆர் மேட்ச்சில் ரொம்ப அப்போ வந்து வெண்டிங் மிஷின் இருக்கும்ல, அந்த வெண்டிங் மிஷினை அப்போ போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ண மீன்ஸ் இந்த எஃப்எஃப் டோக்கன் இருக்குல்ல, கேம்பிள் ப்ளே பண்ணுறப்ப கிடைக்கும்ல, அந்த டோக்கன் வச்சு இந்தமாரி பேகு இதேமாரி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரீயாக உள்ளதாக கணக்கு ஏறாது. ஜஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு காயின்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த கணக்கு மட்டும் தான் ஏறும் கைஸ். இதில் மொத்தம் 170 பாயிண்ட் இருக்குது. எப்பப்போலாம் பிஆர் மேட்ச் நான் விளாட்றனோ அப்பப்போலாம் என்ன டாஸ்க் இருக்குங்கிறத பார்ப்பேன். இந்த டாஸ்க்கும் இருந்துச்சு. அப்புறம் அதனால் கைஸ் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இங்கே பாருங்கள் 170 பாயிண்ட் நான் இழந்து எடுத்தேன். செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸி தான். இதோட நம்ம வந்து 32 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வாங்க மாஸ்க் ஒரு டாஸ்க்கு பார்க்கலாம். இதோடய நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து கேம் ப்ளே பண்ணாமல் இது வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் கலெக்ஷனில் இருக்கிற டாஸ்க்கு. இதில் வந்து 120 பாயிண்ட் இருக்குது கைஸ். நான் எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணால், நான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரீ ஈவெண்ட்ஸில் கிடைக்கிறதா நான் இருப்பேன். இது மாஸ்க் மோனுங்கிறது இந்த மாஸ்க், அதாவது மாஸ்க் இருக்குல்ல, அது ஹெட்டுக்கு கீழே இருக்கும்ல, அந்த இந்த மூத்தை கவர் பண்ணுற மாரி மாஸ்க்லாம் வச்சுருப்போம்ல ரைஸ். இதில் வந்து மாஸ்கில் நான் ஆரம்பம். இதுமாரி நம்ம வந்து வச்சுன்னா நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் நான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முன்னாடி வந்து ஃப்ரீயாக ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அதனால் நான் கம்ப்ளீட் பண்ணி தான் மேக்ஸ் நான் வந்து எடுத்தேன். இதேமாரி 120 மாஸ்க் வச்சு தான் நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும். இது கொஞ்சம் கஷ்டம் தான். இதனால் எப்படி ஒரு டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக ஈவெண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து எடுத்து போடுறேன். ஓகேவா? இதோட நம்ம வந்து 33 டாஸ்க்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டாப் ஸ்டைலிஷ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன வச்சுருக்கோம்னா, நம்ம வந்து டாப்ஸ், அதாவது பனியன்ஸு, ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு இதில் ஆட்ஸ்னா ஒரு 120 பாயிண்ட் கிடைக்கும். நான் மோஸ்ட்லி முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஃப்ரீயாக ஒரு டாஸ்க்கு கேம் ப்ளே பண்ணது மூலயமா நம்ம சில டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஈவெண்ட்ஸில் வந்து ஷர்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதேமாரி டாஸ்க் வந்து முன்னாடி நிறையா வந்துச்சு. அதுலேருந்து நான் வந்து அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் கைஸ் நான் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்கு மொத்தம் எத்தனை வச்சுக்கோம்னா 3 டாப்ஸ் வச்சுன்னா 120 பாயிண்ட் கிடைக்கும். இந்தமாரி ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் வச்சும் ட்ரெஸ் கலெக்ஷனுக்கு வந்துச்சுன்னா நான் எடுத்து போடுறேன் கைஸ். செக் பண்ணி பாருங்க. இதில் மொத்தம் 170 பாயிண்ட் இருக்குது. இதோட நம்ம வந்து 34 டாஸ்க்கை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து பாட்டம் கேரக்டர். அதாவது இப்போ நம்ம வந்து ஷர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பேண்ட்டு, ட்ரௌசர்ஸு இதேமாரி நம்ம வச்சுன்னா நம்மளுக்கு 120 பாயிண்ட் கிடைக்கும். நான் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் தான் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதில் ஏதாச்சும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்து கேம் ப்ளே வந்து பண்ணுறப்ப சரி, இந்த டாஸ்க் ஏதாச்சும் ஃப்ரீ ஈவெண்ட்ஸில் டாஸ்க் வந்துச்சுன்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி நம்ம அந்த பேண்ட்டு அதுமாதிரி எடுக்கணும் அப்படின்ற மைண்டை வச்சு நான் விளாடுவேன். அதனால தான் மோஸ்ட்லி எனக்கு கிடச்சிது டைஸ். இன்னொரு நான் வந்து கொஞ்சம் முன்னாடிலேருந்து விளாட்றேன். அதனால் எனக்கு முன்னாடியே ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கும். அதுலேருந்து கிடச்சிது. இதோட நம்ம வந்து 35 பாயிண்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வாங்க ஃபுட்வியரில் வர டாஸ்க்கு. இதுவுமே அப்படி தான். பேண்ட்டு, பேண்ட்டு, டாப்ஸு, அப்புறமேட்டு ஹெட்ஸு, அது மாஸ்க்லாம் பார்த்தோம். இது வந்து ஷூ. இதுவும் அது மாதிரி தான். ஷூ வந்து சில சம்திங் கொடுத்துருப்பாங்க, நான் சொல்கிறேன். அது ஷூ வச்சு தான் நம்மளுக்கு வந்து 150 பாயிண்ட்டு கிடைக்கும். நான் வந்து மேக்ஸிமம் எந்த இடத்துல மோஸ்ட்லி என்கிட்ட வந்து எல்லாமே ஃப்ரீ ஈவெண்ட்ஸில் அதுமாரி வந்ததாக இருக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு ஒன்றும் வராது. அதனால சொல்கிறேன் ரைஸ்.
ஈவெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஃப்ரீ ஒன்று வந்துச்சுன்னா நான் எடுத்து சொல்கிறேன். அப்புறம் டைமண்ட் ட்ரையல்லையோ சுற்றுறது மூலயமா நமக்கு வந்து ஃப்ரீயாக சம்திங் கிடைக்கும். நான் வந்துச்சுன்னா நான் எடுத்து போடுறேன். ஓகே ரைட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாஸ்க்கை வந்து பார்ப்போம். இந்த டாஸ்க்கு வந்து ஹெட் கொஞ்சம் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. இதுக்கு நம்ம வந்து ஹென்ஸு, அதாவது அந்த அந்த தலையில் வந்து ஹெல்மெட்ஸு, அப்புறம் போயிட்டு ஹேர்ஸு, இதேமாரி வச்சு வச்சுன்னா நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும். அதாவது பார்த்துக்கோங்க, ஒரு அவுட்ஃபிட் கலெக்ஷன்ஸுக்குன்னு தனியாக ஒரு டாஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் தான் இந்த டாஸ்க் தான் வரும். மொத்தம் இதில் வந்து 5 டாஸ்க் இருக்குது. எல்லாத்துலேயும் 120 பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் நான் வந்து இது வந்து ஃபுல்லாக இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை நான் கம்ப்ளீட் பண்ணல. ஆக்சுவலி ஃப்ரீ வந்து அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன் லைஸ். ஓகே வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதோட நம்ம வந்து 37 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு வந்து மை நேம் கேரி அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிஎஸ் மேட்ச் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து எம்பிபியாக இருக்கணும். எம்பிபினா இப்போ நம்ம கரண்ட்டாக விளாண்ட மேட்ச்சில் நம்ம தான் அதிகமாக கில் பண்ணால் நம்மளுக்கு வந்து இதேமாரி பேர் பக்கத்தில் எம்முன்னு போட்டு வருதா இந்தமாரி என்ட்ரி மாரி கொடுத்து வருவாங்க. இதேமாரி நம்ம வந்து சிஎஸ் மேட்ச்சில் வந்து 50 டைம்ஸ் நம்ம மீதுமே அவனுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் இருக்கும் கைஸ். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட் விளாட்றப்போ கொஞ்சம் ஈஸியாக வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது அதேமாரியே இது வந்து 400 பாயிண்ட் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். இதில் மொத்தம் 407 பாயிண்ட் இருக்குது. மொத்தம் 4 டைம் அதேமாரி சிஎஸ் மோட் வந்து எம்பிபியாக நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து 450 பாயிண்ட் வரும். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் 170, இதில் ஒரு 450 பார்த்தீங்க. இதே ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே வந்துச்சு. அதனால இப்போ ஒரு சிஎஸ் மோடில் வந்தாலுமே ரெண்டுமே கணக்கு எடுத்துக்கணும்னா இதுதான் அதாவது ஒரே டாஸ்க் தான். ஆனால் 2 அச்சீவ்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட் ஆகுது. பார்த்தீங்களா, ஏற்ற அந்த வீடியோஸ் பார்த்தீங்க சொல்லிப்போ ஒன்று நல்லா சொல்கிறேன் அப்படின்னு. இதுமாரி தான் இப்போ தான் ஒரு சிஎஸ் ஸ்பெஷலாக வந்து பிகம் அதாவது எம்பிபியாக இருந்தோம்னா அதாவது 170 பாயிண்ட்லேயே நான் கால்குலேட் ஆகும். இந்த 450 பாயிண்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆகும். இதாக தான் சொல்கிறேன் கைஸ். இதுவும் நான் வந்து ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். இல்லை 160 வேணும் சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் கைஸ், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு டாஸ்க். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பிஆர் ரேங்கில் வந்து மாஸ்டர் ரீச் பண்ணணும். 5 டைம்ஸ் போனால் நம்ம வந்து 170 பாயிண்ட்டை கிடைக்கும். அதாவது இப்போலாம் சீசன்லாம் குறையுதோ அப்போலாம் எனக்கு என்னென்ன டைம் கிடைக்கிறத பொறுத்து நான் வந்து ஹீரோக்கு வச்சு ரீச் பண்ணிடுவேன். அப்படியே ரீச் பண்ணாலும் மாஸ்டர் நான் ரீச் பண்ணிடுவேன். அப்படி நான் ரீச் பண்ணனால எனக்கு 170 பாயிண்ட்டை கிடச்சிது கைஸ். இதோட நம்ம வந்து 40 டாஸ்க் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க பூயா நட்சத்திரம் ஒரு டாஸ்க் பார்ப்போம். இந்த டாஸ்க் நம்ம என்ன பண்ணணும்னா பிஆர் ரேங்கட் மேட்ச்சில் வந்து நம்ம வந்து பூயா அடிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி பூயா அடிக்கிறது பிஆரில் பூயா அடிக்கிறது 170 பாயிண்ட் பார்த்தாச்சுல. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது. இதுவும் அதுவும் ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். அது வந்து கம்மியான பாயிண்ட்ஸு கம்மியான டார்கெட்டு, இதில் வந்து அதிகமான பாயிண்ட்ஸு அதிகமான டார்கெட்டு, அப்படி தான் ரைஸ் வரும். நான் வந்து பிஆர் ரேங்கட் மேட்ச் விளாட்றப்போ பூயா அடிக்கணும், கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாஸ்க்கோட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணுறப்போ ஈஸியாக இந்த அச்சீவ்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் கைஸ். நான் அப்படி தான் பண்ணேன். இதோட நம்மளுக்கு வந்து 41 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கார்டியன்ஸ் கிரேஸிங் ஒரு டாஸ்க்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறேன், நம்ம பிளே டீம்மேட்ஸை ரிவ்யூ பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு ஒரு எம்பளம் மாரி வரும். அந்த எம்பளம் வந்து நம்மளுக்கு வந்து 150 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 120 பாயிண்ட்டு கிடைக்கும் கைஸ். இப்போ பாருங்கள், என் டீம்மேட் ஒருத்தர் இருக்காரா, அவர் நான் கைட்டரை அவர் நான் ரிவ்யூ பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணிடுவேன். செகண்ட் டைம் நான் இன்னொரு டீம் ரிவ்யூ பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு எம்பளம் வருது பார்த்தீங்களா, லாரன்ஸ் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு லாரன்ஸ் ஏஞ்சல் எம்பளம் வந்துருக்குல்ல. எந்த எம்பளம் வந்து சிஎஸ் ரேங்கல் மேட்ச் விளாட்றப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை டைம் அதிகமாக ஹைலைட் ஆகுதோ அந்த நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கைஸ். இப்படிதான் அந்த டாஸ்க்கு. இது வந்து சிஎஸ் ரேங்கல் மாடலாம் இப்போ வைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சிஎஸ் ரேங்கல் மேட்ச் விளாட்றப்போ நான் வந்து இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இன்னொருக்கு பார்த்தீங்களா, அதாவது மல்டிபிள் டைம்ஸ், அது ஒரு வாட்டி அப்படின்னா 2 வாட்டி அப்படி நம்மளை ரிவ்யூ பண்ணால் நம்மளுக்கு இந்த எம்பளம் வரும். இது வந்து சிஎஸ் மோடலாம் தான் வரும். மேக்ஸிமம் டீம்மேட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம டீம்மேட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா போகிற டீம்மேட்ஸை வந்து கேம் ப்ளே பண்ணுறப்ப கூப்பிட்டு போங்க. நான் அப்படி தான் பண்ணேன் கைஸ். நான் அப்படியும் ஒன்றுமே 70 பாயிண்ட் தான் நான் எடுத்தேன். இதனால் எனக்கு இந்த 70 பாயிண்ட் யூஸ் ஆச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன் கைஸ். இதில் 120 பாயிண்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வந்து 42 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் ஆன் டாப் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம வந்து பிஆர் ரேங்கர் மோட்டில் தான் நம்ம வந்து விளாடணும். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக நம்ம ஒரு பிஆர் மேட்ச் விளையாடிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து யார் ஏதோ ஒரு எனிமி வந்து அதிகமாக கில் பண்ணியிருப்பாங்க. அந்த எனிமையை வந்து நம்ம கில் பண்ணால் இதுமாரி ஒரு கிங்ஸ் லேயருங்கிற எம்பளம் வரும்.
இந்த எம்பளம் வந்து நம்மளுக்கு நிறைய அட்டாச் ஹைலைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 120 வரைக்கும் ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு சிஎஸ் மேட்ச், நான் ஒரு பிஆர் மேட்ச் டேண்டர் மேட்ச் விளாடுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஏதோ ஒரு 10 கிலோ ஆச்சு ஒரு எனிமி வந்து அவன் தான் டாப்பில் இருக்கான் அப்படின்றத வேறு அர்த்தம். அந்த 10 கிலோ ஆச்சு எனிமி இருக்குல்ல, அந்த எனிமியை வந்து நான் வந்து கில் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு எம்பளம் வரும். இப்போ பாருங்க, இப்போ வரும் பாருங்க. இப்போ கிரைண்ட் போட்டு ஆட்டினேன், கில் பண்ணிட்டேன். இந்த கிங்ஸ் லேயர்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. இதேமாரி எனக்கு வந்து பிஆர் மேட்ச்சில் ரேங்கிள் மோடில் வந்து ஹைலைட் ஆச்சுன்னா 170 பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் நிறைய டைம் ஹைலைட் ஆகணும். அப்படியா 170 பாயிண்ட் கிடைக்கும். லைக் இதுக்கு வந்து சோலோ போடணும், டியோ போடணும், ஸ்குவாடோ கூட போடணும் அப்படிலாம் கணக்கு கிடையாது. ஜஸ்ட் நம்ம கேம் ப்ளே பண்ணி இதேமாரி எம்பளம் வந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து 170 பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் 150 டைம்ஸ் சொன்னால் 170 பாயிண்ட் கிடைக்கும். மைல் வச்சுக்கோங்க. இதோட நம்ம வந்து 43 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து 44. ஐ காட் யூமர் டாஸ்க். இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா பிஆரும் சரி சிஎஸ் ஏதேமோ போடலாம். ஆனால் ரேங்கர் மோடாக இருக்கணும். அப்படி கேம் ப்ளே பண்ணுறப்போ ஏதாவது நம்ம வந்து டிஓவாக போகலாம், டிஓவாக போகணும். அது ஒரு டீம்மேட்டை முக்கியம். இப்போ வந்து எனிமையை வந்து நம்ம டீம்மேட் அடிச்சுட்டு இருக்கப்போ நம்ம டீம்மேட்டுக்கு லைஃப் 60க்கு கீழே இருக்கிறப்போ நம்ம போயிட்டு நம்ம டீம்மேட்டை அடிக்கிற எனிமையை போய் நம்ம அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு எம்பளம் பெரிய லைஃப் சொல்லிட்டு ஒரு எம்பளம் வரும். இப்போ பாருங்கள், என் டீம்மேட் இஷ்டமாக லைஃப் இல்லை, இதுதான் நான் கில் பண்ணிட்டேன் எனிமையை போயிட்டு லைஃப் சேவர் வந்திருக்கா. இதேமாரி தான் வரணும். இதேமாரி பிஆர்வையும் சரி சிஎஸ்லையும் சரி ரேங்கர் மேட்ச்சில் நம்ம விளாட்றப்போ நம்மளுக்கு அதே டைம் ஹைலைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும். லைஸ் நான் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்கு டீம்மேட் கோஆர்டினேஷன் முக்கியம், செக் பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வந்து 7000 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 7130 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாப் மேட்சர் ஹெல்ப் பண்ண ஒரு டாஸ்க்கு நம்ம வந்து ரேங்கர் மேட்ச், அதாவது சிஎஸ்சி சரி பிஆர்சி ரேங்கர் மேட்ச் விளாட்றப்போ நம்ம வந்து டீம்மேட்டை ஹெல்ப் பண்ணணும். இப்போ பாருங்க, அவர் எந்த கிளிப் காட்டுற பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிளிப்பில் வந்து நான் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுறேன். இப்போது டீம்மேட் எப்படி ஃபஸ்ட் கிளிப்பில் நான் தானே போயிடுவேன். செகண்ட் கிளிப்பில் வந்து என் டீம்மேட் வந்து மெடிக்கிட்டு போடுறாரா, நான் ஹீல் பண்ணதுக்கப்புறம் என் டீம்மேட் வந்து ஒரு எனிமையை நாக் பண்ணிட்டாருன்னா எனக்கு வந்து கூஷல் ஹீல் எப்போது எம்எம் பார்த்தீங்களா. இதுதான் லைக்ஸ் வந்து மெயின். இதேமாரி நம்ம சிஎஸ்சி சரி பிஆர்வையும் சரி நம்மளை வந்து கேம் ப்ளே பண்ணுறப்போ நம்ம டீம்மேட்டை ஹெல்ப் பண்ணுறப்போ நம்மளுக்கு இதேமாரி வந்து ஹைலைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ தான் லைக்ஸ் வரீங்க பாருங்கள், டீம்மேட்டை ஹீல் பண்ணிட்டேன். அதாவது டிமிட்ரி மட்டும் ஹீல் பண்ணலாம், அதுக்காக தான் இந்த கிளிப்பு. எல்லாம் மொத்தம் 170 பாயிண்ட் இருக்குது. லைஸ் செக் பண்ணி பாருங்கள். நானே 70 பாயிண்ட்ஸ் தான் எடுத்தேன், அதுக்காக நான் சொல்கிறேன். இதோட 45 முடிஞ்சு, இது வந்து 46. இது வந்து அவுட் ஆஃப் மைவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பளம் வரும். இந்த டாஸ்க்கு பேர் வந்து மைவே ஆரே ஹைவே அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா பிஆர் ரேங்க்டு மேட்ச் விளாட்றப்போ நம்ம வந்து ஒரே பிளேஸில் 5 கில்லுக்கு மேலே பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து சில ஒரு எம்பளம் வரும், நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு பீக்கில் இறக்கணும்னா பீக்கில் 5 கில்லு, இதே கிளாக் டோரில் இறங்கணும்னா கிளாக் டோரில் 5 கில்லு. இதேமாரி மினிமம் 5 கில் நம்ம வந்து பண்ணணும். அப்படி போனால் நம்மளுக்கு வந்து ஒரு எம்பளம் வரும். இங்கே பாருங்கள், நான் பீக்கில் இறங்கிட்டேன். பீக்கில் இறங்கி எப்போதும் போல சம்பவமாக நான் இதுமாரி பண்ணிட்டு இருக்கப்போ வந்து என் டீம்மேட்டை நாக் பண்ணிட்டாங்க. நானும் யூ பண்ணிட்டு இங்கே பாருங்கள், மொத்தம் 4 கில் அடிச்சுட்டேன். இது 5வது கில் அடிச்சதுக்கு அவுட் ஆஃப் வெயிட் ரஃப்னு சொல்லிட்டு வந்துடுது பார்த்தீங்களா. இதேமாரி எம்பளம் வரணும். இதேமாதிரி எம்பளம் வந்து நிறைய டைம் கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் வாய்ஸ். இப்போ இன்னொரு பாருங்க, அது வர மேட்ச்சு இது வர மேட்ச்சு நான் இருந்தாலும் ஒரே பீக்லேயே நான் வந்து 5 கில் பண்ணிடுவேன். அப்படி பண்ணால் எனக்கு வந்து ஒரு எம்பளம் வரும். இந்த எம்பளத்தை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம இந்த டாஸ்க் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. கிங்ஸ் லேயர் வந்துடுச்சு பார்த்துக்கோ. அதாவது நான் ஒரே கேம் ப்ளே பண்ணுறப்போ நிறைய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த லைஃப் ஒரு கிங்ஸ் லேயரு, அப்புறமேட்டு இந்த அவுட் ஆஃப் வெயிட் ரஃப் பிளேஸ் எலிமினேஷனு, அப்புறமேட்டு பிஆர் ரேங்கர் மேட்ச் ப்ளே பண்ணுறது, இதேமாரி சொல்லிட்டு நிறையா வருது பார்த்தீங்களா. அதுக்காக நான் சொல்கிறேன் என்னென்ன டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு போவேன். எனக்கு இது 20 பாயிண்ட் கிடச்சிது கைஸ், செக் பண்ணி பாருங்கள் நீங்களும். நெக்ஸ்ட்டு வாங்க லீட் ஆஃப் த ஷோ அப்படிங்கிற டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு நம்ம வந்து பிஆர் ரேங்கர் மேட்ச் தான் விளாடணும். அப்படி நம்ம விளாட்றப்போ பேராஷூட்லேருந்து இறங்கின வேகத்துக்கு நம்ம வந்து ஒரு கீழ் போடுவோம். அப்படி போனால் நம்மளுக்கு வந்து எம்பளம் மாரி வரும். இப்போ பாருங்கள், மேலே கீழே இறங்கிட்டேன்னா கீழே இறங்கி ஒரு கன் எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ பாருங்கள், கன் எடுத்துகிட்டு அவங்க சயின்ஸில் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட்டு பேராஷூட்ஸ் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கீழ் போடணும். அப்படி பண்ணால் கிராண்ட் என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா. இதேமாரி எம்பளம் ஆகும். இதேமாரி எம்பளம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் வரும், சில பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் நிறைய டைம் ஓட்டணும், ஒரே டைமில் வராது. ஆனால் ஒரு மேட்ச் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம நம்மளை வந்து என்மேட் பண்ணிட்டாங்க, நம்ம டீம்மேட் மூலயமா நம்ம ரிவ்யூ ஆனதும் ரிவ்யூ ஆகுறப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்தால் கூட நம்ம வந்து அந்த கிராண்ட் எம்பளம் கிராண்ட் என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு அந்த எம்பளம் வரும். அதான் மேட்ச் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஈஸி தான்.
அப்புறம் பிஆர் ஹேக்கில் மேட்ச்சில் வந்து நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்று ப்ளஸ் இதில் இன்னொன்று மெயின்ஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இறங்கின இடத்துக்கு கன்று உள்ள இடமா பற்றி இறங்கி டக்குனு ஒரு பிளேஸை எலிமினேட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் கன்று இருக்க இடமா இறங்கி நான் ஒரு கில் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இதுமாரி கில் பண்ணால் எனக்கு வந்து கிராண்ட் என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு எம்ப்ளம் வரும். இதேமாரி தான் கைஸ், இதுமாதிரி தான் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். நான் இதுலேருந்து 20 பாயிண்ட் தான் எடுத்தேன். ஆனால் 107 பாயிண்ட் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. இதுவரை நம்ம வந்து 47 டாஸ்க்கு பார்த்துருக்கோம். 7640. ஓகேவாங்க, இந்த டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து பெஸ்ட் பால் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கேம் ப்ளே பண்ணுறப்போ நம்ம டீம்மேட்டுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். அதாவது இப்போ அவங்க கில் அடிக்கிறாங்கன்னா நம்மளும் அவங்க கூட சேர்ந்து கில் அடித்து நம்ம வந்து எனிமைக்கு டேமேஜ் கொடுக்கணும். இன்கேஸ் நாக் ஆகிட்டாங்கன்னா அவங்கள ரிவ்யூ பண்ணணும். லிமிட்ரிக் அட்வைஸ் பண்ணி அவங்கள வந்து ரிவ்யூ பண்ணலாம். இன்கேஸ் அவங்க வந்து ஒரு எனிமிட்ட அறிவாகிட்டுறாங்கன்னா அவங்க நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம போயிட்டு அறிவு வாங்குறது. அது ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம அறிவு வாங்குறது இல்லாமல் க்ளோல் போட்டு அவங்க ஃபோட்டோ போட்டு கவர் பண்ணுறது, அப்புறமேட்டு ரிவ்யூ பண்ணுறது. இதேமாரி நம்ம வந்து டீம்மேட்டை வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து அவங்களை வந்து காப்பாற்றணும். பாருங்கள், இப்போ கில் பண்ணுறப்போ எனிமே வந்து என் டீம்மேட் அடிச்சிட்டா, இருந்தாலும் நானும் லிமிட் வைஸ் பண்ணி என்னையும் காப்பாற்றிட்டேன், என் டீம்மேட்டையும் காப்பாற்றிட்டேன். இதேமாரி நம்ம டீம்மேட்டை வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படி போனால் நமக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும் ரைஸ். 3 டைம் வரலாம். சிஎஸ்சி சரி, பிஆர்ஐ சரி, எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். இது வரைக்கும் நம்ம வந்து 48 டாஸ்க்கு பார்த்துருக்கோம். ஓகே வாங்க, இந்த டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து வார்னர் நோ மோருக்கு ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம வந்து ஒரு கில்டில் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு 20 பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் 20 பாயிண்ட் தான் சொல்லின்னு சொன்னீங்கன்னா 20 பாயிண்ட்டும் 8000 பாயிண்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் இருந்துச்சு கைஸ், அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு கில்டில் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு 20 பாயிண்ட்டு கிடைக்கும். இதோட நம்ம வந்து 49 டாஸ்க்கு பார்த்துருக்கோம். ஓகேவாங்க, இந்த டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து டாமினேட்டர் ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது இப்போ நம்ம பிஆர் மேட்ச் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சர்வீவில் வந்து நம்ம வந்து எனிமையாக வந்து எலிமினேட் பண்ணணும். அதாவது இப்போ பாருங்கள் மேலே அலைய பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்காங்க. நான் அப்புறமேட்டு இன்னொருத்தவன் 2 பேர் வந்து டீம்மேட்டாக இருக்காங்க போல். வந்து இப்போ வந்து 1v2 ஆடணும். அப்படி ஆடணும். இப்போ ஒருத்தனை வந்து எலிமினேட் பண்ணிட்டேன், நாக் பண்ணிட்டேன். இன்னொருத்தனை வந்து அடிச்சுட்டு நான் பூயை அடிக்கணும். அப்படி அடித்தா இந்த டாஸ்க் எனக்கு கம்ப்ளீட் ஆகும் கைஸ். இந்த பாருங்கள், ஆல்ரெடி ஒருத்தன் வந்து நான் ஹெல்மெட் நாக் பண்ணிட்டேன். டீம்மேட்டு தான் இருக்கான் போல். நான் வந்து பக்கத்தில் கேப்டரை பொறுத்த போயிருக்கான் அங்கே இருக்கான். இப்போ பார்த்தா சைடில் அமுத்தான். இவனையும் நான் அடிச்சுட்டு நான் போய் அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? அப்படி தான் நைஸ் இந்த டாஸ்க்கு. அதாவது கடைசி ஜோனில் இருக்கிற 2 பேரை நான் கில் பண்ணிவிட்டு நான் போய் அடிக்கணும். அப்படி பண்ணால் எனக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதேமாரி 3 வாட்டி பண்ணால் எனக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும் ரைஸ். இது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் இதுலேயும் ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் கைஸ். செக் பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வந்து 50 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதை பார்த்துருக்கோம். ஓகே வாங்க, இந்த டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து ஸ்பின் டு வின் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. இது வந்து ரீசெண்டாக வந்த டாஸ்க்லாம். இதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு கேம் ப்ளே பண்ணோங்கிறது கிடையாது. ஜஸ்ட் இதுமாரி லக்ரோ எல்லாம் இருக்குல்ல, இதில் வந்து ஸ்பின் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து எத்தனை டைம் ஸ்பின் பண்ணுறோமோ அத்தனை டைம் வந்து அந்த பாயிண்ட்ஸு கம்ப்ளீட் ஆகி டாஸ்க்கு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கும். இதில் வந்து ஸ்பின் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து இந்த உள்ள இருக்குல்ல, அதுவும் நம்மளுக்கு இந்த ஹெட்டு அப்புறமேட்டு ஷூ எதுவும் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. இது மல்டிபிள் டாஸ்க் இது. ஸோ இது ஒரு 120 பாயிண்ட் இருக்குது கைஸ். நானே ஒரு 70 பாயிண்ட் எடுத்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த 70 பாயிண்ட்டு. இதோட நம்ம 51 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சிஎஸ் வெப் ட்ரைனோட டாஸ்க்கு. இந்த டாஸ்க் நம்ம என்ன பண்ணோம்னா, சிஎஸ் ரேங்க் மேட்ச் இருக்குல்ல, அதில் வந்து பேக் டு பேக்ஸ் கண்டினியூஸாக வந்து 20 டைம் தொடர்ந்து போய் அடிச்சா நம்மளுக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும். நான் வந்து ஆல்மோஸ்ட் 12 டைம்ஸ் கண்டினியூஸாக போய் அடிச்சிருக்கேன். ஆனால் 20 டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக அடிக்கல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் டீம்மேட் கூட போனாலுமே அடிச்சிடுறாங்க. அதனால் இதுலேயும் ஒரு 120 பாயிண்ட் கைஸ். இப்படி ஒரு டாஸ்க் இருக்குங்கிறதுல அதான் சொல்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். இதில் 120 பாயிண்ட் இருக்குது. இதில் ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா, நம்ம பேக் டு பேக் போய் அடிக்கணும். எந்த ஒரு லோஸுமே இல்லாமல், எந்த ஒரு மேட்ச்மே தோக்காமல் நம்ம பேக் டு பேக் நம்ம வந்து போய் அடிச்சுட்டே இருக்கணும். இப்போ 5 மேட்ச் போய் அடிச்சுட்டு 6 மேட்ச் தோத்துட்டோம்னா அது இதை கணக்கு ஏறாது. ஜஸ்ட் நம்ம வந்து 20 டைம்ஸ் கம்ப்ளீட்டாக தொடர்ந்து போய் அடிச்சா மட்டும் தான் 120 பாயிண்ட் கிடைக்கும். அதேமாதிரி தான் நான் வந்து 70 பாயிண்ட் எடுத்தேன் கைஸ். செக் பண்ணி பாருங்கள். ஓகேவாங்க, இந்த டாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கு பேர் வந்து பிரஸ்லர் அப்படிங்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து வந்து க்ளோஸ் ரேஞ்சில், அதாவது ஷார்ட் ரேஞ்சில் நம்ம வந்து இனிமேல் வந்து எலிமினேட் பண்ணணும். அப்படி போனால் நமக்கு வந்து 120 பாயிண்ட் கிடைக்கும்.
சில டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நிமிஷம் அப்போ நானும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஹெட்ஷாட் அடிக்கணும் அந்த கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து எனிமே க்ளோஸ் ரேஞ்சு நம்ம வந்து இனிமே வந்து எலிமினேட் பண்ணணும். அவ்வளோ நைஸ் வந்து அவங்க வந்து பிஆர் சிஎஸ்ல மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட்டு சொல்லிடுறாங்க அவ்வளோதான். க்ளோஸ் எலிமினேட் அப்போனன்ட்ஸ் வித் க்ளோஸ் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு சம்திங் எதோ சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் டாஸ்க் ஒர்க் ஆகும். இதில் வந்து மோஸ்ட்லி இது கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மற்றும் நம்ம எம்பி வீட்டில் எடுத்துட்டோம்னா நம்ம க்ளோஸ் ரேஞ்சில் எனிமிக்கின்ற மாதிரி வரும். அது மூலயமா நம்ம இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும் ரைஸ். இதோட நம்ம வந்து 53 டாஸ்க் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ப் ஷூட்டர் டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா எனிமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து எனிமையை வந்து எலிமினேட் பண்ணோம் ரைஸ். அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு எனிமே இருக்கான்னா க்ளோஸில் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அதாவது ஸ்கோப் ஃபுல்லாக நம்ம முடிக்க இப்போ வந்து எனிமே வந்து லாங் ரேஞ்செலாம் இருப்பாங்க. அப்படி உள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்த்து நம்ம வந்து எனிமையை வந்து எலிமினேட் பண்ணோம். இதேமாரி மொத்தம் 300 டைம்ஸ் போனால் நமக்கு வந்து 120 பாயிண்ட்டாக கிடைக்கும் ரைஸ். இது கொஞ்சம் ஈஸி தான், செக் பண்ணி பாருங்க. இதோட நம்ம 54 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஷாப்போலிக்கிற டாஸ்க்கு. இந்த டாஸ்க் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த டாஸ்க்கு தான் கைஸ். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த எஃப்எஃப்ல கோல்டு காயின் இருக்கும்ல, அந்த காயின் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். இதேமாரி லக்ராயிலையும் ஸ்பெண்ட் பண்ணலாம் கைஸ். இன்னும் பாருங்கள் மொத்தம் 120 பாயிண்ட் இருக்குது. செக் பண்ணி பாருங்க கைஸ். இதோட நம்ம வந்து 8000 பாயிண்ட் எப்படிங்கிறத பார்த்தாச்சு. 8000 ப்ளஸ்ஸே நம்மளுக்கு வந்துச்சு. மொத்தம் 8050 பாயிண்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னுமே நிறைய டாஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணதே இருக்குது. நான் ஃபுல் வீடியோ எல்லாத்தையுமே போட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் 8000 பாயிண்ட்டோட நம்ம போட்டிருக்கோம் கைஸ். அது இன்னும் கம்ப்ளீட்டாக இதில் சொல்லாது நான் நிறைய டாஸ்க் இருக்குது. அது வந்து இன்னொரு வீடியோ நாங்கள் போடுவோம். இதுவரையும் இந்த வீடியோ வந்து 8000 பாயிண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கிறத பார்த்துருக்கோம். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்ன டாஸ்க்லாம் புரியல, ஒன் செகண்ட் சொல்லணும் ப்ரோ, என்ன எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். ஏன்னா வந்து நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இன்னும் சூப்பராக எடிட் பண்ணி கேம் ப்ளே பண்ணி ஏன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புதுசாக கண்டுக்கலாம் போடுறதுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். அதுக்காக சொல்கிறோம். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக என்னங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 8000 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம், கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். இன்னும் கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் நிறையா இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீட்டில் சொல்கிறேன் கைஸ். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண நம்ம சேனலை. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.